Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. மிதுன ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. காதல்ல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். மிதுன ராசி அப்படின்னாவே கண்டிப்பா ரெண்டாவது காதல் தான் ஜெயிக்கும், முதல் காதல் ஜெயிக்காது. அதனால் ரெண்டாவது காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மிதுன ராசி. நிறைய மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாடு போகிறாங்க. முக்கியமாக யூஎஸ் போகக்கூடிய, வெளிநாடு போகக்கூடிய நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லுவாங்க, எங்க சார் யூஎஸ்ல தான் அங்கே நிறைய வீசாலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, லாக் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, வீசாலாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த 18 மாதங்களில் எத்தனை பேர் மிதுன ராசிக்காரங்க யூஎஸ் விசா வாங்கினான்னு பாருங்க. அதிகமாக பேராசைப்படக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு ஆதாயம் தேடினாங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஆதாயம் தேடாம ஒரு விஷயத்தை அணுகுனாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மிதுன ராசி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், இப்போ கொஞ்ச நாள்லயே ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. இதனால மக்கள் நிறைய பேர் பயந்துட்டு அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? நீங்க பயந்துட்டுன்னு சொல்லும் போதே அவங்க பயப்பட போறாங்க. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு கிரகம் சார்ந்த பயிற்சி தான். அது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு கேது பாதிக்குமா சார் எல்லாருக்குமே? கண்டிப்பா பாதிக்கும். எப்படின்னா, ராகுவை போல் கொடுப்பார் யாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, நிறைய கொடுத்துட்டு கடைசியில சில பிரச்சனைகளை கொடுப்பார். கேது பகவான் என்ன பண்ணுவார், முதல்லயே பிரச்சனையெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டு எந்த விதமான செயல்களும் செய்ய விடாம தடுத்துட்டு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு, அவ்வளவுதான். அதனால இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பவுமே நிறைய ராசி என்பர்களுக்கு பெரிய வளத்தையும் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனையும் கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாயா கிரகம் சொல்லக்கூடியது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த நிழல் கிரகம் என்ன பண்ணும்னா, நீங்க செய்த நல்வினைகளையும் பதிவு பண்ணும், தீய வினைகளும் பதிவு பண்ணும். இப்ப நம்ம கூட நிழல் வருது இல்லையா, அது போல நம்ம கூடயே இந்த ராகு கேது எப்பவுமே இருக்கும். அப்ப நீங்க நல்லது செய்யும் போது, அந்த பெயர்ச்சிக்கு வரும்போது நல்ல விஷயங்களையும், தீயதை செய்யும் போது தீய விஷயங்களையும் கொடுக்கும். இதை முக்கியமா யார் கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, இல்ல வேற ஏதாவது திசைகள்ல ராகு புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குது, அவங்க ரொம்ப உன்னிப்பா கண்டிப்பா அவங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி. ரெண்டாவது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தாவே எல்லாருக்கும் பயம். பாத்தீங்கன்னா 7ரை சனியா இருக்கட்டும் சரி, அஷ்டம சனியா இருக்கட்டும் சரி, பயங்கர பயப்படுவாங்க. அதே போல 100 மடங்கு நல்லவைகளையும் 100 மடங்கு தீயவைகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகு கேது. ஏன்னா 18 மாசம் ஒரு ராசியில இருந்து பயிற்சி கொடுப்பார். அதே போல அவரு இடசுழியாக நகரக்கூடிய கிரகம், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போவார், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போவார். அதனால பாதிப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும், குறைவா இருக்காது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இந்த பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா, கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி காலம் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா 18 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னா குரு பயிற்சி கூட 1 வருஷம் தான். ஆனா ராகு கேது பயிற்சி 18 மாசங்கள் இருக்கும். அதனால அந்த 18 மாசங்கள்ல நடக்கக்கூடிய நல்லவைகளும் இருக்கு, தீவைகளும் இருக்கு. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்க சார். இந்த ராகு கேது பெயர்ச்சி சமயத்துல பொதுவா மக்கள் கவனமா இருக்கணும், இல்ல இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா அது என்ன சொல்லுங்க? ராகு கேது பெயர்ச்சியா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லாரும் ஒரு வாட்டி வழிபட வேண்டிய முக்கியமான கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா, திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருக்கவங்களுக்கு பக்கத்துல, இப்ப சென்னையில இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னா, குன்றத்தூர்ல நாகநாதேஸ்வரர் கோவில் இருக்கு, அங்க போய் வழிபாடு பண்ணலாம். ஒண்ணு. அதுக்கப்புறம் கீழே பெரும்பள்ளம் கும்பகோணத்துல இருக்கு, அங்க போய் கேது பரிகாஸ்தலம், அங்க போய் வழிபாடு பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாம இங்க திருக்காளகஸ்தி, திருக்காளகஸ்தியில போய் ஒரு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்ல சார் என்னால போகவே முடியாது, வீட்டு பக்கத்துல இருந்து டிராவல் பண்றதே கஷ்டம், நானு சில பெண்கள் இருக்காங்க அவங்க டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கும், வயதானவர்கள் இருக்காங்க டிராவல் பண்றது கஷ்டமா, அப்ப பக்கத்துல அரச மரத்தடியில விநாயகரும் நாகரும் வச்சிருப்பாங்க. அந்த விநாயகரும் நாகரையும் வழிபாடு பண்ணாங்கன்னே போதும். தினசரி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறாங்க, இப்போ ஒரு வரன் பார்க்க போறாங்க அப்படின்னும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணி நாகரை பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஏதாவது பேச போறாங்க, அப்ப அந்த நாகரை வழிபாடு பண்ணிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறது நல்லது. வேலைக்கு போறாங்க, இன்டர்வியூக்கு போறாங்க, ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் செய்ய போறாங்க, டாக்டர் கிட்ட போறாங்க வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன் சார், எனக்கு வந்து வயிறு அல்சர்னு சொல்லிட்டாங்க, இல்ல கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க அப்படின்னா போய் முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும், தடைகளை விளக்கும், அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அந்த உடம்பு குணமாகறதுக்கான ஒரு பிரார்த்தனைகளை அவங்க செய்யும் போது கண்டிப்பா அது நடக்கும். ஓகேங்க சார். இந்த ராகு கேது பெயர்ச்சி பத்தி மக்கள் வந்துட்டு புரிந்து வைத்திருக்கிற ஒரு பொதுவான தவறான விஷயம் இல்லைன்னா அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள்னா என்னென்ன சார்? பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு கெட்டது நடக்கும், சில பேருக்கு வந்து பிசினஸே நடக்காது, சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சி யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா தவறாக நடக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தகாத பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் செய்யறவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி வீண் ஆசைகள், நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கா இல்லையா, ஒரு வீடு வாங்கணும் ஆசை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஆசைதான். ஆனா அந்த ஆசைப்படும் போது என்னன்னா தகுதிக்கு மீறிய ஆசைகள் பேராசையா மாறிடும். அந்த பேராசைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு, அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை பிரச்சனைகள் கொடுத்துரும். அதே போல ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரிவினை நடக்குது, நிறைய பேருக்கு காதல் தோல்வி நடக்குது, நிறைய பேருக்கு பணம் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம இருக்கு. அதே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும்னா பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆகுது. இது எல்லாமே அவங்க ஜாதகத்துல கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். அப்ப அந்த டிரான்சிட்ல கோச்சாரத்துல அந்த ராகு கேது வரும்போது இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திட்டு போயிடுவார், அதனாலதான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ரெகுலரா வழிபாடு பண்ணிட்டா பிரச்சனைகள் வராது இல்லையா? அப்ப ராகு கேது பயிற்சி இருக்கு இல்ல, அப்ப ரெகுலரா பிரார்த்தனைகள் மூலமாக அவங்களுடைய தோஷத்தை குறைத்து கொள்ளலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2 கல்யாணம் இருக்கும் ஜாதகத்துல இருக்கும், அது எப்ப நடக்கும்னா இந்த மாதிரி ராகு கேது பயிற்சியில தான் ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு வேற ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் தெரியாம ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள். அது 2வது திருமணம் பண்ணும்போது பிரச்சனையை கொடுக்காது. அதே மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பயங்கர லாஸ் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசா ப்ராடக்ட் பண்ணுவாங்க, புதுசா ஏதோ ஒரு பிசினஸ் வரும், அதுல பெரிய சக்சஸ் கொடுத்துரும், பெரிய ஆளாயிருவாங்க. அதே போல சில பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் மாறி போவாங்க, வெளியூர் போய் மாறினோம்னா பயங்கர வளர்ச்சியை கொடுத்துரும். சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை முக்கியமா கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டா இந்த ராகு கேது தான். அப்ப பெயர்ச்சியில ராகு கேது பெயர்ச்சி நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுக்கும், அதுல எந்த ஒரு விதமான தங்கு தடையும் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் பேராசைப்படாம தேவைக்கான விஷயங்களை செய்யும் போது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிப்பா ராகு. இப்போ வந்து அடுத்ததா மிதுன ராசி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்ப மிதுன ராசின்றது பொதுவாகவே எடுத்தா எல்லாருமே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் எந்த மாதிரி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, நிறைய பேரை பார்த்திருக்கு. அதனால அவங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்க மாதிரி உண்மை அது. ஏன்னா காரணம் அப்படின்னா அவங்க பயங்கர புத்திசாலி. புத்திசாலியா இருக்கும்போது என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் யோசனை வருமா இல்லையா? ஆமா, மற்றவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தான் அதிகமா பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியும். அதுல முக்கியமா மிதுனராசி என்பவர்களுக்கு நோய், கடன், உடல் பாதிப்பு இது இல்லாத மிதுனராசியே கிடையாது. அப்ப அதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ராகு கேது பயிற்சி. இதுல எந்த விஷயத்துல வெளில வந்துருவாங்க அப்படின்னா கடன் பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்கான நேரம். அதே போல உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் முடிந்து நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம். அதே போல கடன் திருப்பி அதிகமா வர்றதுக்கான நேரமாவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், கடன் அதிகமா வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. மிதுன ராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு காசு வந்துடும், நாளைக்கு காசு வந்துடும்,
இங்கேருந்து அந்த இதை பண்ணுறது, கிரெடிட் கார்டுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தேவைக்கு கடன் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கடன் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி பாதிப்பும் வரும், கவனமாக இருக்கணும். ஓகே சார், இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தீர்வு இருக்குமா? இல்லை, உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறார். 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவார்னா உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பை வெளில கொண்டு வருவார். அது ஒரு நல்லது ஆக்சுவலா. இப்ப நம்ம நிறைய பேருக்கு என்ன, எல்லாருக்குமே நோய் இருக்கும், ஆனா நோய் இருக்குன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஓவரா ஃபீவரோ இல்ல ஏதோ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டரை பார்ப்போம். ஆனா அந்த ராகு இது பயிற்சி என்ன பண்ணா சின்ன சின்ன விஷயங்களையும் உடனே வெளில அப்பட்டமா காமிச்சிடும். இவர் ஏதோ ஒண்ணு டாக்டர் கிட்ட சும்மா ஜஸ்ட் பிபிக்காக போய் செக் பண்ண போவார். பிபி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிங்க, அந்த மாதிரி ஒரு தெளிவான விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல லைஃப் டைம்ல சில பேருக்கு வந்து பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சில மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாருமே அதிக கேர் எடுத்துக்கணும். ரெகுலரா டயட் ஃபாலோ பண்ணணும், ரெகுலரா டாக்டரை பார்க்கணும், தேவையில்லாத அலையக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது, இருந்தாங்கன்னா சேஃபா இருக்கும். ஓகேங்க சார், இப்போ வேலை தேடிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு வருமா? வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பான வேலை வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க. அதுவும் படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு அவங்க ஃபீல்டுக்கு சம்பந்தம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஃபீல்டுக்கு சம்பந்தம் உள்ள வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு வேலை போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அது வேலை மாறணும் நிறைய முதலாளிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது வேற பொசிஷனுக்கு போயிடணும், வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டா நல்லா சம்பாதிக்கலாம், இந்த கம்பெனிக்கு போனா நல்லா சம்பாதிச்சிடும், அந்த கம்பெனிக்கு போனா நல்லா சம்பாதிச்சிடும், கம்பெனியை கொண்டு செலக்ட் பண்ணிட்டு தேடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா அதே கம்பெனில வாய்ப்பு கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. முக்கியமா அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடிய மிதுன ராசி என்பது ஒரு பெரிய எதிர்காலம். அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம் எழுதுறது, இது மாதிரி பல்வேறு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஒரு சிஏ கிளியர் பண்ணா எனக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிடும் சார், நான் வந்து ஜிஆர்இ எழுதுனா, டோஃபல் எழுதுனா எனக்கு ஒரு வெளிநாட்டில் படிப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாமே வேலை சார்ந்த அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில பண வரவுகள் இருக்கு. அதான் சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி தான், தொழில பணம் வரும். இந்த வரும்போதே என்ன பண்ணணும், இவங்க கடனை கட்டிக்கிட்டே வரணும். திருப்பி எடுத்து நான் பிசினஸ் பண்றேன்னு செய்யறேன்னு போனாங்கன்னா கடன் வரும், தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை. ஆனா அதிக வட்டிக்கு வாங்காம, அதிகமா தேவையில்லாத செலவுக்கு வாங்காம இருந்தாங்கன்னா சேஃபா இருக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓகேங்க சார், இவங்களுக்கு திருமணம், காதல் அந்த மாதிரி யோகம் ஏதாவது வருமா இந்த காலத்துல? 100% மிதுன ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. காதல்ல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். மிதுன ராசி அப்படின்னாவே கண்டிப்பா 2வது காதல் தான் ஜெயிக்கும், முதல் காதல் ஜெயிக்காது. அதனால 2வது காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மிதுன ராசி. அதனால காதல் வெற்றி பெறும், காதலித்தவரையே திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல திருமண யோகம் இந்த காலகட்டத்துல உறுதியா இருக்கு. என்னன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு போடுறதுனால என்னன்னா, பார்க்கும்போதே ஒரு பொண்ணு மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்க்கும்போதே வர்ற பையன் அப்படி படிச்சிருக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், இப்படி கார் இருக்கணும், வீடு இருக்கும், இவங்க மட்டும் யோசிக்க மாட்டாங்க, இவங்க ஃபேமிலியில சேர்ந்து ஒண்ணு கூட உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம, அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கறாரு அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அந்த அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது திருமணம் லேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாம ஒரு வரன் பார்க்குறோம், எங்களுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். ஓகே சார், இவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா? 100% இருக்கு. சூப்பரா ஒரு கேள்வி கேட்டீங்க, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா? இந்த 8ஆம் இடத்துல கூடிய ராகு வெளிநாடு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். நிறைய மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாடு போறாங்க. முக்கியமா யுஎஸ் போகக்கூடிய, வெளிநாடு போகக்கூடிய நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லுவாங்க, எங்க சார் யுஎஸ்ல தான் அங்க நிறைய விசாலாம் பிரச்சனை பண்றாங்க, லாக் பண்றாங்க, செய்யறாங்க, விசாலாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த 18 மாசங்கள்ல எத்தனை பேர் மிதுன ராசிக்காரங்க யுஎஸ் விசா வாங்கினான்னு பாருங்க. 100% கிடைக்கும். அவங்க வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி கண்ட்ரில போய் வேலை பார்க்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது.
ஓகேங்க சார். இப்போ வந்துட்டு மிதுன ராசி பிரச்சனை இருக்கிற ராசியாவே வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற வரிசையில இவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்குல்ல, அதுல இருந்து விடிவு காலம் கிடைக்குமா? இந்த கேஸ் பிரச்சனைல இருந்து விடிவு காலம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடம் சம்பந்தமான கேஸ் போட்டிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் போக மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா பிரச்சனை பெருசாகும். என்ன பொறுத்த வரைக்கும் இடம் சம்பந்தமான பிரச்சனையா, திருமணத்துல டைவர்ஸ் பிரச்சனையா, அதே மாதிரி வேற ஏதாவது பண வரத்துக்கான ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது அடிதடி தகராறா, எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ்க்கான நேரம் இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அதை பெருசாக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி உறுதியா உண்டு, இவங்களுக்கு சாதகமா நடக்கும். ஓகேங்க சார். ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க இந்த ஒரு முயற்சியை மட்டும் இந்த காலத்துல எடுக்க வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. முதல்ல அதிகமா பேராசைப்படக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கணும். அதுல இருந்து ஒரு ஆதாயம் தேடினாங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஆதாயம் தேடாம ஒரு விஷயத்தை அணுகுனாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மிதுன ராசி. ஓகே சார். மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது? மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில்ல கூடிய அம்பாள். பாத்தீங்கன்னா காஞ்சியில காமாட்சி அம்பாள் வழிபாடு பண்ணலாம். அதே சென்னையில கற்பகாம்பாள், மயிலாப்பூர்ல கூடிய கற்பகாம்பாள் வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி எல்லா சிவன் கோயில்ல கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா நல்லது. முடிஞ்சா இவங்க ஒரு வாட்டி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனை வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா பயங்கர சேஞ்சஸ் வரும். லைஃப்ல ஒரு பெரிய டர்ன் ஓவர் வரணும் அப்படின்னா இந்த தெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா சிறப்பா இருப்பாங்க.